அது எப்படிங்க மனிதர்களுக்கு மட்டும் மலட்டுத்தன்மை வரும், மற்ற உயிரினங்களுக்கு மலட்டுத்தன்மை வராதா? ஆண்களோட மலட்டுத்தன்மை இது ஏன் வருது? பெரும்பாலும் பெண்களோட மலட்டுத்தன்மை பற்றி எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆண்களோட மலட்டுத்தன்மை பற்றிய கேள்விகள் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்குறாங்க, இல்லைன்னா விந்து முந்துதல் அப்படிங்கிற இந்த 2 ப்ராப்ளம் ஆண்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களால் எங்களோட பார்ட்னரை திருப்திப்படுத்த முடியல, இதை என்ன பண்ணலாம், எப்படி செய்யலாம், இதுக்கான மருத்துவம் இருக்கா, இதை குணமாக்க முடியுமா? விந்து முந்துதலை நம்ம இந்த மாதிரி புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னோ இல்லை மலட்டுத்தன்மை அப்படின்னோ வீரியமின்மை அப்படின்னோ புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உடலில் இருக்க இந்த தேவையில்லாத கழிவுகள் வெளியேறிடுச்சு அப்படின்னா நார்மலாக ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நேரம் அந்த உடலுறவு கொள்ள வேண்டிய நேரம் எவ்வளவோ அதுக்கான நேரமும் நீட்டிக்கப்படும். ஹெல்த் டைம் நவ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். காஸ்மோ கிளாசிக்கல் அக்கு ஹீலிங் சென்டர் இது சென்னை வலசரவாக்கத்தில் இருக்குது. எல்லா விதமான நோய்களுக்கும் நாங்கள் இங்கே நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். தேவை இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. மலட்டுத்தன்மை, இந்த மலட்டுத்தன்மை பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஆண்கள்கிட்டையும் இருக்குது பெண்கள்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவலான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது உண்மையா அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் மலட்டுத்தன்மை அப்படிங்கிறதே ஏற்படாது உடலுக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அது எப்படிங்க மனிதர்களுக்கு மட்டும் மலட்டுத்தன்மை வரும், மற்ற உயிரினங்களுக்கு மலட்டுத்தன்மை வராதா? இந்த யோசனை ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்திருந்தா இந்த சிக்கலுக்குள்ளே நம்மளோட மனம் சிக்கி இருக்காது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஆண்களோட மலட்டுத்தன்மை இது ஏன் வருது? பெரும்பாலும் பெண்களோட மலட்டுத்தன்மை பற்றி எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆண்களோட மலட்டுத்தன்மை பற்றிய கேள்விகள் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா கேள்விகள் வர்றது ஆண்களோட மலட்டுத்தன்மை பற்றியே தான் அதற்கு. இப்போ ஆண்களோட மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது என்ன? 2 விதமான மலட்டுத்தன்மை இருக்குது. இதை மலடு அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்குறாங்க, இல்லைன்னா விந்து முந்துதல் அப்படிங்கிற இந்த 2 ப்ராப்ளம் ஆண்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களால் எங்களோட பார்ட்னரை திருப்திப்படுத்த முடியல, இதை என்ன பண்ணலாம், எப்படி செய்யலாம், இதுக்கான மருத்துவம் இருக்கா, இதை குணமாக்க முடியுமா, இதுக்கான மாத்திரைகள் இருக்கா, இல்லை உணவு பழக்க வழக்கத்தில் எங்களால் இதை சரி பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னா இது எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு விளக்கம். அதாவது உடல் பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத கழிவுகளை நவத்வாரம் வழியாக எப்போவுமே வெளியேற்றிக்கிட்டே தான் இருக்கும். அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா வெளியேற்றிடும், இம்மீடியட்டாக வெளியேற்றும். இப்போ பெண்களுக்கு அப்படின்னு வரும்போது மாதம் ஒரு முறை மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் மாதவிடாயில் தேவையில்லாத கழிவுகளை பெரும்பான்மையான விஷயங்களை வெளியேற்றிடும். அப்போ வெளியேற்றுற தன்மையினால் பெண்களோட உடல் பார்த்திங்கன்னா இந்த மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியான ஒரு விஷயம்தான் கம்பேர்டு டு மேல். இது ஏன் ஆண்களுக்கு நிறைய வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வெளியேற்றும் முறையை உடலுக்கு வேற வழி இல்லாத பட்சத்தில் விந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய வெளியேற்றிட்டுருக்கோம். இந்த விந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயிரை உருவாக்குது அப்படிங்கிறதுனால அதை கழிவு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கல, இன்னைக்கு வரைக்கும் அது கழிவாக பார்க்கல. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்திங்கன்னா உடல்லேருந்து வெளியேறும் அனைத்துமே கழிவு தான், வேண்டாத ஒரு விஷயம்தான். அந்த வேண்டாத ஒரு விஷயம் இங்கே உடலில் அதிகமாக சேர்ந்துருக்கு. அதுக்காக எல்லாமே விந்தாவே சேர்ந்துருக்கா, அப்போ நிறைய விந்து அந்த உடலில் இருக்கா அப்படிங்கிற அந்த புரிதலுக்குள்ளே திரும்ப போய் மனதை சிக்கிக்காதீங்க. அது அந்த மாதிரி கிடையாது. உடலில் தேவையில்லாத கழிவுகள் நிறைய சேர நவத்வாரத்தில் ஒரு துவாரத்தை தேர்ந்தெடுத்துக்கும். அதில் ஈஸியாக தேர்ந்தெடுத்துக்கிறது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக யூரினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ஸை, ரெண்டாவது இந்த விந்து அப்படிங்கிற இன்னொரு ப்ராசஸ்ஸை. ஆண்களோட உடலை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான டாய்லெட்ஸையே நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா பெண்களோட டாய்லெட்டை விட ஆண்களோட டாய்லெட்டில் அந்த துர்நாற்றம் அதிகமாகவே இருக்கும். இந்த துர்நாற்றம் ஏன் அங்கே அதிகமாக வருது அப்படின்ற காரணம் உடலில் இந்த தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். ஏன் துர்நாற்றம் வருது, கழிவு வெளியேற்றம்னா துர்நாற்றம் வருமா அப்படின்ற அடுத்த கேள்விக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தேவையில்லை அப்படின்னு அழுக ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்லேயே நீங்கள் உணவு சமைக்கிறீங்க, உணவு மீந்து போயிடுது, மறுநாள் காலையில் அதை தண்ணி ஊற்றி மறந்து போயிட்டு அப்படியே வச்சுட்டு தூங்கிடுறீங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஒரு துர்நாற்றம் வரும். இதே ஒரு 2 நாள் சேர்ந்து போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்களா
இன்னும் துர்நாற்றம் அதிகரிக்கும். அப்போ துர்நாற்றமாக வெளியேறுது அப்படின்னா தேவையில்லாத அந்த ஒரு விஷயம் வந்து உடலில் அதீதமாக சேர்ந்து போச்சு, அது வெளியேறுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நாறுது, வாயில் துர்நாற்றம் வருது, உடலில் வந்து துர்நாற்றம் வருது, அதாவது வேர்வை நாற்றம் வருது, வாயில் துர்நாற்றம் வருது, இல்லை பின்வாயு பெறும்போது துர்நாற்றம் வருது. இந்த மாதிரியான துர்நாற்றங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உடலுக்குள்ளே தேவையில்லாத கழிவுகள் சேர்ந்துருக்கு, அது வெளியேறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளம் தானே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. இதை நம்ம வந்து விந்து முந்துதலை வந்து நம்ம இந்த மாதிரி புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னோ இல்லை மலட்டுத்தன்மை அப்படின்னோ வீரியமின்மை அப்படின்னோ புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உடலில் இருக்க இந்த தேவையில்லாத கழிவுகள் வெளியேறிடுச்சு அப்படின்னா நார்மலாக ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நேரம் அந்த உடலுறவு கொள்ள வேண்டிய நேரம் எவ்வளவோ அதுக்கான நேரமும் நீட்டிக்கப்படும். அதே மாதிரி அந்த கழிவுகளும், அதாவது விந்தணு அப்படிங்கிற அந்த கழிவுகளும் குறைந்து போகும். குறைந்து தேவையான அளவு மட்டும், அதாவது ஒரு உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவு மட்டும் சரியான முறையில் உடல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் வந்து எந்த ஒரு மாத்திரையோ மருந்தோ நீங்கள் வேறு எந்த ஒரு வாக்கிங்கோ ஜாகிங்கோ வேறு எந்த ஒரு இதுவுமே தேவைப்படாது. இந்த பஞ்சபூத சீர்கேடை சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உடலில் இருக்க இந்த கழிவுகள்லாம் வெளியேறும்போது விந்தணு முந்துறது குறையும். ஆட்டோமேட்டிக்காக எரெக்ஷன் டைமிங் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் உங்களோட பார்ட்னரை கண்டிப்பாக திருப்திப்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.